அண்மை செய்தி. புதுக்கோட்டையில் உள்ள நெல் பாதுகாப்பு கிடங்குகளில் டன் கணக்கில் நெல் மூட்டைகள் தேங்கி கிடக்கும் காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. நெல் மூட்டைகள் அனைத்தும் வெயிலிலும் மழையிலும் வீணாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கும் நிலையில் அது குறித்தான காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கிறது. புதுக்கோட்டையில் டன் கணக்கில் நெல் மூட்டைகள் தேங்கி கிடக்கின்றன. கிடங்கில் வெயிலிலும் மழையிலும் வீணாகி வருவது குறித்த காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக அது குறித்து நாம் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் தேவராஜ் பழனி. தேவராஜ் பழனி, தற்போது நெல் மூட்டைகள் வெயிலிலும் மழையிலும் நனைந்து வீணாகி கிடக்கும் காட்சிகள் ஒன்று வெளியாகி இருக்கிறது. புதுக்கோட்டை பகுதியில் கிடங்கில் வீணாகி கொண்டிருப்பதாக விவசாயிகள் தரப்பிலும் சொல்லப்படுகிறது. தற்போதைய நிலவரம் என்ன? அதிகாரிகள் தரப்பில் என்ன சொல்றாங்க? பூர்ணிமா, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் சார்பில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்பட்டு விவசாயிகள் அறுவடை செய்யப்பட்ட நெல்களை கொள்முதல் செய்யப்பட்டு பின்னர் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை அலியாநிலை, எரிச்சி, சுனையக்காடு, துளையானூர் ஆகிய 4 நெல் குடன்களில் சேமித்து வைக்கப்பட்டு பின்னர் தனியார் மற்றும் அரசு ஆலைகளுக்கு அரவைக்காக அனுப்பப்பட்டு வருவது வழக்கம். இந்த நிலையில் ஏற்கனவே சம்பா சாகுபடியில் அறுவடை செய்யப்பட்ட நெல்களை கொள்முதல் செய்யப்பட்ட இந்த 4 குடன்களிலும் டன் கணக்கில் வைக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் வைக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் தற்பொழுது கடந்த 8ஆம் தேதி அன்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் சார்பில் 145 இடங்களில் நெல் கொள்முதல் நிலையங்கள் துவங்கப்பட்டு தற்பொழுது நெல்களை கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. இதில் ஒரு சில இடங்களில் நெல் கொள்முதல் செய்யப்படாமல் காத்து கிடப்பதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் இந்த கொள்முதல் செய்யப்பட்டு வரும் நெல் மூட்டைகள் குடன்களை வைப்பதற்கு போதிய இடவசதி இல்லாததால் ஆங்காங்கே கொள்முதல் செய்யப்படும் நிலையங்களிலே பாதுகாப்பற்ற நிலையில் வைக்கப்பட்டு வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் இந்த 4 குடன்களிலும் சுனையக்காடு மற்றும் எரிச்சி ஆகிய 2 குடன்களில் முறையாக மேற்கூரைகள் கட்டட வசதிகள் அமைக்காததால் திறந்த வெளியில் தார்பாய்களை வைத்து மூடி வைக்கப்படுவதால் நெல் மூட்டைகள் கேப்பாரற்ற நிலையில் கிடந்து வருகிறது. இதில் குறுவை சாகுபடி நெல்களை 4 முதல் 5 மாதமாகவும் சம்பா சாகுபடி செய்த நெல்களை 2 மாதமாகவும் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் தேங்கி கிடப்பதாகவும் இந்த நெல் மூட்டைகளை அனைத்தும் வெயிலிலும் காற்றிலும் மழையிலும் வீணாகி வருவதாகவும் இதை உடனடியாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுத்து நெல் மூட்டைகளை அரசு மற்றும் தனியார் ஆலைகளுக்கு அரவைக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தற்போது கொள்முதல் செய்யப்பட்டு வரும் இந்த நெல் மூட்டைகளை அடுக்குவதற்கு போதிய இடவசதி இல்லாமல் மேலும் தேக்கமடையும் வாய்ப்புள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். உடனடியாக தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகம் அலட்சியம் காட்டாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்க நன்றி தேவராஜ் பழனி.